Praise the Lord. இந்த காலைவேளையில் கர்த்தரை ஆராதிப்போமா? நன்றி. உற்சாகத்தோடு கூட கர்த்தர் நம்மளை பார்க்க வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த நல்ல தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார், கோணலானவைகளை சரி செய்வார். தேங்க்யூ அப்பா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை மனிதர்களை பார்த்தோம் ஐயா, ஆனால் ஒருவரும் உண்மை போல இல்லை. வஞ்சிக்கிறாங்க, கசப்பாக பார்க்குறாங்க, ஏமாத்துறாங்க. ஆனால் நீ எங்களுக்கு கை கொடுத்து எங்களை தூக்க வந்த தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வம். இந்த காலைவேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை. நீரென்று எங்களுக்கு வாழ்வு இல்லைப்பா, அதை நாங்கள் உணர்ந்துட்டோம். உந்தன் மாறா அன்பு நாங்கள் எப்படி மறக்க முடியும்? இந்த காலைவேளையில் இயேசுவே, நீர் போதும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் சகாயப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் எப்படி வருது? பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு பல விஷயத்தை சொல்லி கட்டுறாரு. சபை ரொம்ப முக்கியங்க. இந்த சபை கரெக்டாக இருந்தால் தான், இந்த சபைக்குள்ளே போதனை இருந்தால் தான் அங்கே குடும்பம் நல்லாயிருக்கும், உன் தனிப்பட்ட ஜீவியம் நல்லாயிருக்கும், நீ கனி கொடுப்ப. அன்றைக்கி அதனால தான் அந்த சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு போதனை கட்டுறாரு. இன்றைக்கி அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டி கொண்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் கேளுங்க. இப்போ சமீபத்தில் பார்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. நிறைய பேர் பாருங்கன்றதுக்கு நான் கேட்கல. நான் சொல்கிறேன், இது சத்திய வார்த்தை. நான் என் சொந்த கதை, சோக கதை பேச வரல, சத்திய வார்த்தை. நீங்கள் இதை கேளுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. இதில் என்ன ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகுதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய வாழ்வே உண்டாகும். சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த 1 தெசலோனிக்கரில் 5ஆம் அதிகாரம் 21 என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ரொம்ப கரெக்டாக அடிக்கிறாரு. கிறிஸ்தவ ஜீவியன்றது அப்படி பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பார்க்குற நல்லா இருக்கா, அதை சோதி, அதை டெஸ்ட் பண்ணு. இது என் பரிசுத்தத்துக்கு கேள்விக்குறியாக்குமா? இது சாட்சியாக இருக்குமா? இது என் குடும்பத்துக்கு அவசியமா? என் பிள்ளைக்கு அவசியமா? என் ஜீவத்துக்கு இது வேணுமா? அது ஈவந்தோ உடையாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலான்னு இல்லை, எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? எல்லாத்தையும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருந்தாலும் அதில் ஏன் தகுதி போயிடக்கூடாது. அதுக்கு முதல் கவனிங்க. ஏன்னா நான் யார் வீட்டு பிள்ளைன்னா அவருடைய வீட்டு பிள்ளை, நித்திய கர்த்தர் தேவாதி தேவனுடைய பிள்ளை. அப்போ எனக்கு ஒரு தகுதி இருக்குது. நான் அவருடைய பிள்ளை, ரத்தத்தில் மீட்கப்பட்டவன். இந்த தகுதி கேள்விக்குரிய ஆக்கிடக்கூடாது, இதை அவமானப்படுத்திடக்கூடாது. இன்றைக்கி அநேக கொஞ்சம் கவனிக்கிறீங்களா?
பெற்றோர் நீங்கள் கேட்குறீங்க, தயவுசெய்து போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கேட்க வைங்க. சில நேரம் அவங்களுக்கு தமிழ்னா புரியலன்னா நான் பேசுகிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், தெலுங்கில், ஹிந்தியில் சொல்லுங்கள் இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன கன்னடம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங், நான் யாருக்காக வாழலை, எனக்காக வாழ்கிறேன். எப்படி இருந்தால் என்ன, நான் அங்கே அந்த ஊரில் அந்த நாட்டில் எப்படி இருக்காங்க, நீ எந்த நாட்டில் வேணா இரு, எப்படி வேணா இரு, சத்தியம்தான், சத்தியத்தை டைல்யூட் பண்ண முடியாது. என்ன சொல்கிறாரு இல்லையா, நீ சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கோ. நீ அவர் வீட்டு பிள்ளையா, ஐடென்டிட்டி, அவருடைய ஐடென்டிட்டி உங்ககிட்ட இருக்கியா, நீ கண்டத்தனமாக வாழ்ந்தனா அந்த ஐடென்டிட்டி கெட்டு போயிடும். அப்போ கவனிங்க, சோதித்து நலமானதை பிடிச்சிக்கணும். எது எனக்கு வேணும், எது எனக்கு தேவையில்லை, எது ஆரோக்கியம் இல்லை, எது சாரம் இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் சாரம் இல்லாததை கொண்டு வந்து வைக்காங்க. ரொம்ப வேதனையான காரியம். நான் சொல்ல தான் வேணும். டைம் பாஸிங்க்கு இன்றைக்கி நல்ல ட்ராமாஸ், இந்த சீரியல் போகுது பாருங்கள், சீரியல்ஸ், சினிமா, அது பார்த்தா தப்பு பாவம்னு சொல்கிறத காட்டிலும் அது பெருசாக பாவம் தப்பு அப்படி நான் டீல் பண்ண விரும்பலை, அப்படி நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது இல்லையா. என்னன்னா, அது நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது சாரம் இல்லாத வேலையை செய்யுது. அதில் எசன்ஸே இல்லை. உங்கள் ஹாப்பி லைஃப்க்கு, உங்கள் ஹெல்த்தி லைஃப்க்கு, உங்கள் பரிசுத்த ஜீவியத்துக்கு அதில் அந்த சாரம் கொடுக்காதது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் எடுத்தடுப்பில் ஐயோ அது பாவம், அது துரோகம், நீ இல்லை, அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படி செய்ய வேணாம், ஏன் அதில் நாட்டம் வைக்க வேணாம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ, எல்லாம் போய் புக் பண்ணி வச்சே பார்க்குறாங்க, புக் பண்ணியே தேட்டருக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ நேரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த லைஃப் சஸ்டெயின் ஆகுதா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும், அப்புறம் நம்புவீங்க. சில பேர் குடும்பமாகவே போய் பார்க்குறது, இதனால தான் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே ஒரு தொய்வு உண்டாகும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் கரெக்டாக டைமுக்கு போயிடுவோங்க சபைக்கு, நான் காணிக்கை அங்கே கொடுக்கேன், இது கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டைம் பாஸ். இதில் நாங்கள் ரொம்பனா அதை பார்த்தாகணும் அப்படின்னு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். அந்த ஜஸ்ட் டைம் பாஸ் தான் லைஃபே பாஸ் பண்ணி இது பண்ணி விட்டுருணும், அழிச்சிடும். அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, அன்னைக்கு அந்த காலத்தில் வேறு ஏதோ விஷயம் இருந்திருக்கு. இப்போ அவர் சொல்கிறார், அப்பா நீ சோதித்து பார்த்து நலமானதை பிடி, எது தேவைன்றதை பிடி, சோதிக்காமல் ஏன் போகிற நீனு, அதை பாரு. எப்படி சோதிக்கிறது பிரதர்? அப்போ முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஃபுல் மூவி பார்த்துட்டு இது பார்க்கலாம் அதனால் அப்படின்னா அவசியம் இல்லை. இன்றைக்கி சில டைட்டில், சில இதை பார்த்தாலே தெரியும் எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது தெரியும். சில நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த சோதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த சோதனை இது எதை பற்றி சொல்லுதுன்னா, இது வேதத்திலிருந்து, வேத வார்த்தைகளை வச்சு நீ சோதிப்பது. இது எப்படி, இதில் பலன் உண்டாக்குமா, ஞானம் உண்டாக்குமா, பலன் ஒரு தைரியம் உண்டாக்குமா, அப்படி பார்க்கணும். அப்போ பாருங்கள், அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். எது பரிசுத்தம் உள்ளது, எது நீதி உள்ளவைகள், எது கற்புள்ளவைகள், எதில் அந்த சத்தியம் இருக்குது, எதில் அந்த பரிசுத்த ஜீவியம் இருக்குது, எதில் கனி தர முடியும், இதை சோதிச்சு எடு. நீ கனி தந்து ஆகணும், நீ பரிசுத்த ஜீவியம் செஞ்சாகணும், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழணும். செய்வோமா? அப்படி சோதித்து பார்த்து செய்யுங்க. எல்லாத்தையும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் மேன்மையும் சுகத்தையும் நீடிய வாழ்வையும் பார்க்க முடியும். God bless you. Bye-bye.